ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு லட்டை நம்ம ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நம்ம நாக்க விட்டு ரொம்ப நாளைக்கு போகவே போகாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். buddies, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்கபடி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவை நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஆனால் அரிசி மாவோடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நான் வந்துட்டு வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதனால் பச்சரிசி மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அரிசி மாவை வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் வெள்ளையான கலர்லேயே இருக்கும். அரிசி மாவுடைய பதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி வந்து இன்னும் வரப்படலாம். அரிசி மாவு வரப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஷேப்லாம் வராது, மணலாக இருக்கும். அது வரைக்கும் அரிசி மாவை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு லட்டை பச்சரிசி மாவில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதில் வந்துட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணி கூட இந்த லட்டு செய்யலாம். இதோட டேஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாது. அரிசி மாவு வந்துட்டு நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மணலாக இருக்குல்ல. இப்போ இதோடைய பதம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது மாவு வந்து கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஷேப்புமே வந்துட்டு நமக்கு வராது, மணலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரிசி மாவு மணலாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு நல்லா வரப்பட்டுடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சூடாக இருக்கும்போதே 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தாங்க சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்துக்கணும். அதே போல் அரிசி மாவு சூடாக இருக்கும்போது இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கணும். நல்லா வந்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து பாலோடைய அளவு வந்துட்டு கம்மியாகவும் ஆகும், அப்படின்னா அதிகமாகவும் ஆகுங்க. அதனால் பாலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் buddies. நம்ம வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கிட்டோம்ல, அதில் 1/4 கப் அளவுக்கு தான் பால் வந்து தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு லட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவு வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள் buddies. நம்ம கையிலையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம லட்டு போல் பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கும்போது அது கூட ட்ரை நட்ஸையும் சேர்த்து லட்டு பிடிக்கிறதுக்காக நான் வந்துட்டு பாதாம், அது கூட பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸு பிடிக்குதோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் buddies. லட்டு பிடிக்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டாது. சப்போஸ் அந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்படின்னா நெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கலாம். லட்டு ஷேப்க்கு பிடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த லட்டை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அதை வந்துட்டு இது மேலே வச்சு லட்டை வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்டை வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் வந்து ட்ரை நட்ஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் buddies, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதே போல் எல்லா மாவுலையுமே வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் செய்கிற போல் ஒரு அரிசி மாவு லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லட்டு ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்.
சூப்பரான அரிசி மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அரிசி மாவு லட்டை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க buddies. இதே போல் புதுமையான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.